அருங்காட்சியகம் திறக்கப்பட்டு ஒரு வருடம் கடந்திருந்தது. அந்த பழமையான கோவிலில் கண்டுபிடிக்கப்பட்ட நூல்கள் அனைத்தும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வந்தன. கிராம மக்கள் அருணை ஒரு சாதாரண இளைஞனாக அல்ல, ஒரு திறமையான ஆராய்ச்சியாளராக மதிக்கத் தொடங்கியிருந்தனர். ஆனால் அருணின் மனதில் மட்டும் ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டே இருந்தது. அந்த கோவில்தான் எல்லாமா, அல்லது இன்னும் ஏதாவது மறைக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு மாலை அருங்காட்சியகத்தின் அமைதியான ஆய்வறையில் அவன் தனியாக அமர்ந்து பழைய நூல்களை ஆராய்ந்து கொண்டிருந்தான். வெளியே மழை பலமாக பெய்து கொண்டிருந்தது. மின்னலின் ஒளி ஜன்னல் வழியாக அறைக்குள் பாய்ந்து ஒரு மர்மமான சூழலை உருவாக்கியது. அப்போது ஒரு பெரிய தோல் அட்டை புத்தகத்தின் பின்புறம் சற்று தடிமனாக இருப்பதை அவன் கவனித்தான். ஆர்வத்துடன் அதை திறந்து பார்த்தபோது உள்ளே மடித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு பழைய காகிதம் கீழே விழுந்தது. அதை எடுத்து பார்த்த அருண் அதிர்ச்சியில் உறைந்தான். அது ஒரு பழமையான வரைபடம். காகிதத்தின் ஓரங்கள் கிழிந்திருந்தாலும் அதில் வரையப்பட்டிருந்த குறியீடுகளும் ஒரு சிறிய தீவின் உருவமும் தெளிவாக தெரிந்தன. அந்த வரைபடத்தின் கீழே முதல் ரகசியத்தை கண்டவன் இரண்டாவது வாயிலை தேடுவான் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த வார்த்தைகள் அருணின் இதய துடிப்பை அதிகரித்தன. உடனே அவன் தனது நண்பர்களான கார்த்திக் மற்றும் விஜயை அழைத்தான். அவர்கள் விரைவாக ஆய்வறைக்கு வந்து வரைபடத்தை ஆராய்ந்தனர். விஜய் அதை கவனமாக பார்த்துவிட்டு, இது சாதாரண வரைபடம் இல்லை, யாரோ இதை வேண்டுமென்றே மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்றான். அடுத்த சில நாட்கள் அவர்கள் மூவரும் அந்த வரைபடத்தை பற்றிய தகவல்களை தேடுவதில் செலவிட்டனர். பழைய நூலகங்கள், அரசு பதிவுகள் மற்றும் வரலாற்று ஆவணங்களை ஆராய்ந்தபோது வரைபடத்தில் குறிக்கப்பட்டிருந்த தீவு பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததாக பதிவுகள் இருந்தன. ஆனால் தற்போதைய எந்த அதிகாரப்பூர்வ வரைபடத்திலும் அந்த தீவு காணப்படவில்லை. அது மர்மமாக மறைந்துவிட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒரு முழு தீவு எப்படி காணாமல் போகும் என்று கார்த்திக் குழப்பத்துடன் கேட்டான். அதற்கான பதில் யாரிடமும் இல்லை. அந்த இரவு அருண் வீட்டிற்கு திரும்பிய பின் வரைபடத்தை மீண்டும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு சிறிய சின்னம் அவன் கண்களில் பட்டது. அது அவன் தாத்தாவின் குறிப்பு புத்தகத்தில் இருந்த அதே சின்னம். அந்த நொடியில் இந்த ரகசியத்திற்கும் தனது குடும்பத்திற்கும் ஏதோ ஆழமான தொடர்பு இருப்பதை அவன் உணர்ந்தான். மறுநாள் காலை அந்த மர்மமான தீவை தேடி கடல் பயணம் மேற்கொள்ள முடிவு செய்தனர். பயணத்திற்கு தேவையான உணவு, வரைபடங்கள், திசைகாட்டி மற்றும் பிற பொருட்கள் அனைத்தும் தயார்படுத்தப்பட்டன. புறப்படுவதற்கு முந்தைய இரவு அருண் தனது அறையில் தனியாக அமர்ந்திருந்தபோது திடீரென ஜன்னல் வழியாக ஒரு கல் உள்ளே வந்து விழுந்தது. அதிர்ச்சியடைந்த அவன் வெளியே ஓடி பார்த்தான். ஆனால் அங்கு யாரும் இல்லை. கல்லுடன் ஒரு சிறிய காகிதம் கட்டப்பட்டிருந்தது. அதை அவிழ்த்து பார்த்தபோது அந்த தீவை தேடாதே, அங்கே சென்றவர்கள் யாரும் திரும்பி வந்ததில்லை என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த எச்சரிக்கை அவனது மனதில் பயத்தை ஏற்படுத்தினாலும் அவனது ஆர்வத்தை நிறுத்தவில்லை. யாரோ அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் அந்த ரகசியத்தை மறைத்து வைக்க முயற்சிக்கிறார்கள் என்பதும் தெளிவாக இருந்தது. இருப்பினும் இப்போது திரும்பிச் செல்ல முடியாது. மறுநாள் விடியற்காலையில் அருண், கார்த்திக், விஜய் மூவரும் அந்த மர்மமான தீவை நோக்கி கடல் பயணத்தை தொடங்கினர். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, கடலின் மறுபுறம் கருப்பு நிற கப்பலில் ஒரு மர்மமான மனிதனும் அதே தீவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தான். அவனது கையிலும் அதே மர்மச் சின்னம் இருந்தது. அந்த மனிதன் யார்? அந்த தீவில் என்ன ரகசியம் மறைந்திருக்கிறது? பதில் அடுத்த அத்தியாயத்தில் காத்திருக்கிறது.